ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருமண வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னடா இது சத்தம் மட்டும் வருது, ஆளை காணல அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் உங்கள் இடத்துல பேசும்போது நீங்கள் அதை கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி தான் நின்று பேசணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நான் சைடில் நின்று பேசினா கூட உங்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சத்தம் அப்படிங்கிறது அலைகளாக டிரான்ஸ்மிட் ஆகி உங்கள் இடத்துல வருது. எஸ், இந்த வீடியோவில் நம்ம அலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அலைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வந்த உடனே நம்ம எதை பற்றி யோசிப்போம்? கடலில் வரக்கூடிய அலைகளை பற்றி நம்ம யோசிப்போம். ஆனால் வெளிச்சம், சவுண்டு, இது எல்லாமே கூட அலைகளாக தான் நம்ம இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல. எப்படி இது அலைகளாக டிரான்ஸ்மிட் ஆகி நம்ம இடத்துல வருது, எப்படி இதெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச வாட்டர் வேவ்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ வாட்டர் வேவ்ஸ் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கும் விஷுவல் அதில் இருக்கும், சவுண்டும் கேட்கறதுக்கு இதில் இருக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் இந்த வேவ்ஸ் பற்றின ஒரு பேசிக் விஷயத்தை இதில் நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, நான் இந்த வேவ்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் வேவ் மட்டும் வர்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வியூ உங்களுக்கு மேலேருந்து டாப்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஸோ இந்த வேவ் நான் இப்போ சைட் வியூ போட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு இப்போ புரியும். இதில் பாருங்கள், இதில் ஒரு சொட்டு தண்ணி விழுது. அதுலேருந்து எப்படி அந்த வேவ் கிரியேட் ஆகி அப்படியே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சிங்கிள் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சோர்ஸ்லேருந்து உருவாக்கப்படுகிற ஒரு ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து அப்படியே கடந்து போகுது. இதை தான் நம்ம வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வேவ் அப்படிங்கிறத இன்னும் கிளியராக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு இப்போது இந்த தொடர்ந்து அந்த தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குறனால உங்களால் விஷுவலாகவும் இப்போ அந்த வேவ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த சோர்ஸ் எப்படி ஒரு வேவ் ஒரு சோர்ஸில் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போ இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்ட்ரோல் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களால் இந்த 2 கண்ட்ரோலை பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 கண்ட்ரோலில் நீங்கள் ஃப்ரீக்குவன்சி, ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற 2 விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இந்த வாட்டர் வேவ்ஸ்லேயே நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது புரிஞ்சுக்க முடியும். ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லா வேவ்ஸ்லையுமே இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது என்ன, இதில் மினிமம் ஃப்ரீக்குவன்சி, மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. நான் அதை குறைக்கிறேன். அப்போ குறைச்ச உடனே அந்த தண்ணி கீழே விழுற அந்த டியூரேஷன் மாறுது பாருங்கள், அந்த டைம் பீரியட் மாறுது. ஸோ அதனால் அந்த அலை உருவாகிற அந்த ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்குமான அந்த தூரம் அதிகமாகிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதில் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கும்போதே ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட், அந்த ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருந்தால் அந்த ஃப்ரீக்குவன்சி இது எல்லாமே ஒன்று தொடர்புடையது தான். ஸோ ஹவு ஆஃபன், எவ்வளவு அடிக்கடி இந்த சோர்ஸ்லேருந்து இந்த அலைகள் புறப்பட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ இதில் நான் இப்போ ஃப்ரீக்குவன்சியை கூட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னும் வேகமாக அந்த இடத்துல தண்ணி வேகமாக விழ ஆரம்பிக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூரம் ரொம்ப குறையிறத உங்களால் பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த அலை கிரியேட் ஆகிட்டே இருக்கிறனால இது ஹையர் ஃப்ரீக்குவன்சி, அதிகமான ஃப்ரீக்குவன்சி. ஸோ ரொம்ப எளிமையாக ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களால் இதில் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது என்ன? இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளவு ஸ்ட்ரென்த்து அந்த வேவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வேவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தூரத்துக்கு போகும். அந்த வேவுக்கு ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்தது அப்படின்னா அதால் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த வேவ் எவ்வளோ தூரத்தை ரீச் பண்ணும், எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது நான் குறைக்கிறேன். அப்படி குறைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தண்ணியில் பாருங்கள், இதில் அந்த தண்ணி விழுற அந்த சொட்டினுடைய அளவு சின்னதாகிடுச்சு. ஸோ அந்த அளவு சின்னதானனால என்ன ஆகுது, அதால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேவை கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன ஒரு வேவை தான் அது கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ணும்போது பாருங்கள், அதால் ரொம்ப தூரத்துக்கு இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி அந்த வேவ் கடைசி வரைக்கும் போக முடியலை. இப்போ நான் இந்த ஆம்ப்ளிடியூடை கூட்டுறேன். அப்படி கூட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த சொட்டு விடுறதுனுடைய வேகம் பெருசாகுது பாருங்கள். அப்போ அப்படி அது அந்த சைஸு பெருசான உடனே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேவை உண்டு பண்ணுது பாருங்கள். ஸோ அந்த வேவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப தூரத்துக்கு அந்த வேவ் வந்து பயணித்து போகுது. இதை தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறத ரொம்ப பேசிக்காக ஒரு வாட்டர் வேவ்ஸ்லேருந்து இப்போ உங்களால் புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இனி நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போகலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் முதல்ல சொல்கிற அந்த விஷயங்கள் எப்படி நான் பின்னால் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அதே மாதிரி நம்ம பின்னால் பார்க்க போகிற ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்க்குற இந்த வாட்டர் வேவ்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி முதல்ல பார்த்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு முறை மட்டும் இந்த லைட் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ லைட் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் சைடில் வைக்கலாம். இப்போ இது வந்து ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த லைட் படும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த லைட்டு அப்படியே ஆரம்பித்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி போய் அந்த ஸ்க்ரீனில் படும்போது அந்த ஸ்க்ரீனை வந்து அது க்ளோ பண்ண வைக்குது. என்ன கலரில் லைட்டு போகுதோ அந்த கலரில் அந்த ஸ்க்ரீனை வந்து அது க்ளோ பண்ண வைக்குது. நம்ம ரெட் கலரில் ஒரு முறை போடும்போது, நம்ம ரெட் கலரில் போட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து ஸ்க்ரீனில் படும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை ரெட் கலராக மாற்றும். ஸோ இது வந்து பேசிக்காக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ நம்ம அந்த சிங்கிள் டைம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கண்டினியூஸாக லைட்டு போகிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த லைட்டை போடுறேன். இப்போ அந்த லைட் பீம் வந்து தொடர்ந்து அந்த லைட்டு வந்து இப்போ எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி எமிட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கலர் மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம தண்ணியில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ லைட்டுக்கு நம்ம வரும்போது இங்கே லைட்டில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலர். ஸோ லைட்டில் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரெட் கலரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுவே ப்ளூ கலருக்கு மாற்றணும் அப்படின்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறது வேற ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ஃப்ரீக்வன்சி மாற கலர் மாறும். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாக வந்து அந்த ஆற்றல் வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆற்றல் அது வெளியே வரும்போது அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆற்றல் போய் தாக்கும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆற்றல் வந்து பயணிக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போது நான் இதை பொறுத்த வரைக்கும் லைட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆம்ப்ளிடியூடை குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டினுடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அது கொடுக்குற அந்த எஃபெக்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் அது வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து க்ளோ ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பிளாக் கலரில் இருந்துச்சு. ஆனால் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து அதெல்லாம் முழுசாக ப்ளூ கலராக மாற்ற முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அதனுடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே நான் வந்து இந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடை வந்து நான் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அது வந்து ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக வரனால அது என்ன ஆகுது இந்த ஸ்க்ரீனில் வந்து அதனுடைய கலரை வந்து மாற்றுறதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, லைட் வெளிச்சம் இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாம் எப்படி இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்முடைய கண்களால் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்குதுல, அந்த வெளிச்சத்தில் எல்லா கலர்ஸும் இருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் ஒரு பொருள் மேலே படும் பொழுது அந்த பொருள் என்ன கலரில் இருக்குதோ அந்த கலரை தவிர மற்ற எல்லா கலரையும் அந்த பொருள் வந்து உள்வாங்கிக்குது. தன்னுடைய கலரை மட்டும் அது என்ன செய்யுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ நாம் அந்த பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த பொருளில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த கலர் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அது மற்ற எல்லா கலரையுமே உள்வாங்கிக்குது. சிவப்பு கலரை மட்டும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நாம் அதை பார்க்கும்போது அந்த பொருளிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சிவப்பு கலரை பார்த்து நம்முடைய கண்கள் அதை சிவப்பு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் இது சூரிய வெளிச்சத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். நாம சிவப்பு கலர் பொருள் மேல வேற ஒரு கலர்ல நம்ம லைட் அடிச்சோம் அப்படின்னா நம்முடைய கண்கள் அதை சிவப்பு கலர்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்காது, அதை வேற ஒரு கலரா காட்டும். ஏன் அப்படின்னா அந்த கலர்ல வந்து எல்லா கலருமே இருக்காது. அப்படிங்கறனால அந்த சிவப்பு கலர் ஆப்ஜெக்டால வந்து தன்னுடைய சரியான கலரை வந்து வெளிப்படுத்த முடியாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? என்னுடைய சேனல்ல கண்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாருங்க. ஓகே, நம்ம இனி இந்த ஆம்பிளிட்யூடை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். சிங்கிள் வியூவில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சவுண்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சவுண்டுக்கு வந்துருக்குறோம். ஸோ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த வாட்டரில் நம்ம பார்த்த அந்த வேவ்ஸ்
அந்த ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும், அடுத்ததாக லைட் எப்படி வந்து இப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் இப்போ வந்து இந்த சவுண்ட் எப்படி ஒரு வேவாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நாம் இந்த சவுண்டு வந்து ஒரு சிங்கிள் டைம் அந்த சவுண்டு வந்து எமிட் ஆகும்போது அந்த சவுண்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் பாருங்கள். இன்னொரு டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து அந்த சவுண்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால் இப்போ இதில் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. இப்போ கண்டினியூஸாக அந்த சவுண்டு வந்து அப்படியே போகும்போது எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கண்டினியூஸாக அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியுது. இப்போது நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை கூட்டும்போது இதுலேயும் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் நமக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஹவு ஆஃபன், எவ்வளவு அடிக்கடி அந்த ஆற்றல் வந்து அந்த சோர்ஸ்லேருந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது, அது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகி போகுது அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு அதிகமான பவர் இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த ஆற்றல் வந்து பயணிக்கும். ஸோ அதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி நான் வந்து கூட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை நான் வந்து கூட்டும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து உங்களுக்கு அந்த டோன் வந்து மாறுறது தெரியும். ஸோ இதில் வந்து இந்த சவுண்டில் வைக்கிறதோட அந்த ப்ளே டோனில் வச்சுட்டு கூட்டினேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை கூட்டுறேன், அப்போ அந்த சவுண்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஹையர் டோன். ஃப்ரீக்வன்சி கூட கூட அந்த டோன் வந்து ஹையராக ஆகிறது வந்து நீங்கள் கவனிக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிடியூட், இப்போ ஆம்ப்ளிடியூடை நான் கூட்டுறேன், அப்படி கூட்டும்போது அது வந்து எப்படி வந்து அந்த அதிகமான சவுண்டு கூடுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் நம்ம கூட்டும்போது அதனுடைய சவுண்ட் அதிகமாகுது. சவுண்ட் அதிகமாகும் போது அது என்ன செய்யும், அது ரொம்ப தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணும். இப்போ ஓகே, நம்ம இதை கொஞ்சம் இதை வந்து நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம், ப்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதை இன்னும் கூட நம்ம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து நான் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் பாருங்கள், நம்ம இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேவ் வந்து எப்படி இந்த ஸ்பேஸில் நம்மளுடைய இந்த இடத்துல வந்து என்விரான்மெண்ட்டில் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சிங்கிள் சவுண்டு நான் வந்து கொடுக்குறேன். இதில் கொடுக்கும்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதில் டிரான்ஸ்மிட் ஆகிறது தெரியும். நான் ரெண்டுமே கூட போடுறேன், அப்போனா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து அசைகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த வேவ் அப்படியே வந்து போகும்போது அதில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறத வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி திரும்ப இன்னொரு முறை கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதில் கவனிங்க, எதுக்காக வந்து நான் வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் வந்து பின்னால் பேச போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னால அது இதுதான் சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகி போயிட்டுருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பார்ட்டிகிள்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, இதில் இந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு மூவ் ஆகலை அப்படிங்கிறத கவனிங்க. இதில் பாருங்கள், அந்த சவுண்டு கிரியேட் ஆகுது. அப்போ அதில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த சவுண்டை வந்து உள்வாங்கிட்டு அந்த சவுண்ட் அது என்ன செய்யுது, உடனடியாக அடுத்த இதுக்கு வந்து அது கடத்திட்டு அதில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து திரும்பவும் என்ன செஞ்சிருது அப்படின்னா திரும்பவும் நார்மலாக வந்து அது அதனுடைய இடத்துக்கு வந்து வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல இருக்கிற அந்த பார்ட்டிகிள் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு போகலை, அது அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அது அந்த ஆற்றலை மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த இடத்துக்கு விடுது அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து கவனிக்க முடியுது. இதில் பாருங்கள், நான் வந்து ஃப்ரீக்வன்சியை கூட்டுறேன், அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த ஆற்றலை கடத்தி விடுறத வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த சவுண்டு வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ எப்படி வந்து நாம் பேசுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு வந்து கேட்குது.
ரொம்ப ஈஸியானது. நான் பேசும்போது என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிர்வு உங்களிடத்துக்கு அப்படியே கடந்து வந்து உங்களுடைய காதுக்குள்ள செவிப்பறை அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்லிய ஒரு திரை ஒன்று இருக்குது. அந்த திரைக்குள்ள எப்படி என்னுடைய சவுண்டு அதிர்வை ஏற்படுத்துச்சோ அதே விதமான அதிர்வை அது உங்களுடைய காதில் போய் அந்த செவிப்பறையில் ஏற்படுத்துது. இப்போ உங்களுடைய மூளை அந்த அதிர்வை ஏற்றுக்கொண்டு நான் என்ன பேசியிருக்கிறேனோ அதை அதே விதமான சத்தமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்குது. இப்படி தான் நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் வந்து இப்போ தண்ணி வாட்டருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே வாட்டரில் நீங்கள் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். வாட்டரில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ தான் நம்ம வந்து இந்த அலை அப்படிங்கிறது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அலையில் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி இந்த அலையில் வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணி வந்து மாறி போகிறதில்ல. ஆக்சுவலாக அந்த தண்ணி வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஃபோர்ஸ், அந்த ஆற்றல் வந்து அதுக்கு மேலே வந்து செலுத்தப்படும் பொழுது அது அந்த ஆற்றலை உள்வாங்கி அதுக்கு அடுத்தால இருக்க அந்த பார்ட்டிகிள்ஸ் கிட்ட அந்த ஆற்றலை வந்து கடத்தி விட்டுருது. இப்படி கடத்தி விடும்போது அப்படியே தொடர்ந்து வந்து கடந்து அந்த ஆற்றல் போயிட்டு இருக்குது. பட் பெரிய அளவில் ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி இந்த அலை மூலமாக இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் அந்த பார்ட்டிகிள்ஸை பார்த்துட்டு இந்த அலையை பார்க்கும்போது எப்படி நீங்கள் வந்து இந்த அலை அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த முறை கடலில் போய் ஒரு அலையை பார்க்கும்போது அந்த தண்ணி மட்டுமில்லை, பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் அலைகள் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.